நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நம் அனைவருக்கும் இந்த புதிய மாதம் முழுவதும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025 ஆண்டின் 8 மாதங்களை நாம் நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய திருச்சமூகத்தை நாம் அமர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும், இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, தென்னிந்திய திருச்சபை இந்த ஆண்டுக்கு ஒளி வீசும் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 9ஆம் மாதத்திற்கு, செப்டம்பர் மாதத்திற்கு நற்புருவின் ஒளி வீசுவோம், நற்புருவின் ஒளி வீசுவோம் என்று சொல்லி தலைப்பை கொடுத்து, அதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிற வேத வசனம் அது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் அவரோடு கூட கொண்டிருக்கின்ற உறவை குறித்து, ஐக்கியத்தை குறித்து இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படின்னா நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். ஆம் அன்புக்குரியவர்களே, இதே 1 யோவானிலே பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அங்கு பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசுவுடன் ஐக்கியமாய் வாழுகிறவர்கள் பாவத்தை வெறுக்குறலாக மட்டுமல்ல, இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கு துடிப்புள்ளவர்களாக இருப்பார் என்பதற்கு வார்த்தையை அறிவிக்கிறோம், எழுதுகிறோம் என்று வருகிறது. அதிலே 5ஆம் வசனம் அதுதான் கடந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கப்பட்டது. அதிலே பார்க்கின்ற பொழுதுள்ள இயேசு கொடுத்த முக்கியமான செய்தி, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆம், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று நாம் கடந்த மாதம் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மாதம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, ஒளியின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிவோம். ஒளி இல்லாத வாழ்க்கையை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. நாம் உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். மக்கள் பாவம், அறியாமை போன்ற இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து இருளின் ஆதிக்கத்திலிருந்து அனைவரையும் ஒளியிடத்திற்கு வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய உறவு என்பது ஒளியின் பிள்ளைகள் ஒளிகளோடு கூட, ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த ஒளி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இருளின் பிள்ளைகள் இருளின் ஆதிக்கத்தை ஆகிய பிரிவினையையும் பாவத்தையும் அறியாமையையும் பொறாமையையும் கொண்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அநேகருக்கு கிடைக்காத சிலாக்கியம், கடந்த மாதத்தை ஆரம்பித்த அநேகர் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார் சொன்னால், என்னால் அங்கு நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம்.
ஒளி வந்தவுடன் இருள் தானாக மறைந்துவிடும். ஒருவனுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து பிரவேசித்தவுடன் அவனுக்குள் இருந்த பாவம், அறியாமை ஆகிய இருள் உடனடியாக மறைந்துவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுதுதான் நீங்கள் நானும் ஆண்டவரோடு கூட உறவிலே இருக்க முடியும். ஆண்டவரோடு கூட உறவிலே இருக்கின்ற பொழுதுதான் நாம் மற்ற மக்களோடு கூட, நாம் காண்கின்ற சகோதர சகோதரிகள் கூட நாம் ஒற்றுமையாய் வாழ முடியும். ஏனால் நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாய் இருக்க அழைக்கப்பட்டதாய் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்றோம், நாம் பார்த்ததிலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். மத்தேயு 5:14 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சமாயிருக்கிறீர்கள், ஒளியாயிருக்கிறீர்கள், வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். அது மட்டுமல்ல, யாவரும் ஒளியாயிருக்கும்படி அழைப்பையும் கொடுக்கின்றார். ஆம், நாம் ஒளியான் இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். நாம் ஒளி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை, அந்தகாரத்தின் வாழ்க்கை, ஒரு ஐக்கியத்தின் வாழ்க்கை அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒளி பாதியின் இருளை நீக்கி பயணத்தை இலக்கை அடைய நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆம், நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டுகின்றதா இருக்கின்றது. உலக மக்கள் இச்சை, பகை, சுயநலம், அநீதி, விக்கிரக வழிபாடு ஆகிய பலவிதமான பாவங்களில் சிக்கொண்டு தவிக்கின்றனர். இன்னும் பார்க்கின்ற பொழுது அதிகாரம், சிற்றின்பம், செல்வம் ஆகியவற்றை அடைவதில் நாட்டங்கொண்டு தங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து விடுகின்றனர் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேக மக்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் இருளின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் ஒளியையும் வேதத்தின் வெளிச்சத்தையும் உலகத்தாருக்கு காட்டும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த புதிய மாதம் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட இருக்கின்ற உறவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றால் உலகத்திலே சகல பரிசுத்தவான்களோடு கூட, ரட்சிக்கப்பட்ட மக்களோடு கூட நம்முடைய உறவு இருக்கும். நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. இருளின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சத்துருக்களோடு, சாத்தான்களோடு நம்முடைய உறவு இல்லாதபடி ஆண்டவர் நம்மை இந்த மாதத்திலே வழிநடத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் இந்த மாதத்திலே எதை குறித்தும் கலங்காதபடி நாம் அவரோடு கூட இருக்கின்றபடி நாம் வாழ அல்ல, நம்முடைய உறவை ஒரு விசை இந்த மாதத்திலே அதிகாலை வேளையிலே வந்திருக்கின்ற வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது யோவான் 3:19 சொல்கின்ற பொழுது, அங்கு ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை பார்க்கும்போது ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் இந்த உலகத்தில் வந்த ஒளியை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஒளியான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உடைய கிரியைக்கு தக்க பலனை கொண்டு வருவார் என்று சொல்லி அவர்கள் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் அவர்கள் இருளை விரும்புகின்றார்கள். இருள் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையை குறிக்கின்றது. ஏதோ இருள் என்று சொல்கின்ற போது வெளிச்சம் இருள் அல்ல, வாழ்க்கை, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த நாட்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? நம்முடைய ஊரில் பார்ப்போம். ஊரில் வாழ்கின்ற ஒரு மக்கள் எப்படி வாழ்வார்கள்? ஊரின் நடுப்பகுதியிலே எல்லாரும் நம்மை பார்க்க வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒதுக்குப்புறமாக, ஓரமாக, ஊருக்கு வெளியே சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? அதற்கு ஐக்கியம் இல்லாத, யாரும் வேண்டாம், யாரோடு கூட உறவு வேண்டாம் என்று சொல்லி தள்ளி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். என்றால் அங்கு பார்க்கின்ற போது விளக்கு வெளிச்சம் கொடுத்து அனைத்தையும் காண்பிப்பதற்கு உதவி செய்கிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கை தான் வெளிச்சமாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். அது மற்றவர்களுக்கு
உதவி செய்கின்றதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உதவி என்பதை நாம் பார்க்கின்றோம். அநேகர் நம்மிடத்தில் அநேக உதவிகளை பெறுகின்றார்கள். ஆனால் உதவி பெற்ற மக்கள் நன்றி கெட்டவர்களாய் நமக்கு தேவை வருகின்ற பொழுது நமக்கு உதவி செய்யாத முடங்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கரங்களை நீட்டாதபடி, உதவி செய்யாதபடி, எண்ணத்திலும் சிந்தனையிலும் நமக்கு விரோதமாய் இருக்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒருவிட ஐக்கியப்பட்டிருக்கின்றார். ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார். அநேகருக்கு முன்பாக நீங்கள் நானும் எந்த சூழலிலும் தன்னை வாதபடி கத்தாவே வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை அவர் வளைந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் தற்காலத்தில் நீதி நியாயத்திற்கு இடமில்லாமல் முற்றிலும் குழப்பமான சூழ்நிலை காணப்படுகிறது. சமாதான பிரபு இயேசுவால் மட்டுமே எல்லாருடைய இருதயங்களையும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப முடியும் என்பதை பிறர் அறிந்து கொள்ள உதவ வேண்டும். அவர் நம் பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து நித்திய மரணத்திலிருந்தும் ரட்சிக்க வல்லவர் என்பதை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். அதான் நாம் வாசித்த அந்த வசனத்தின் பின்பகுதியிலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிலே சிந்தின இரத்தம் ஒன்றுதான் உங்களையும் என்னையும் இன்றைக்கு சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவம் செவ்விருந்தாலும் அதை வெண்மையாய் மாற்ற வல்லமை உள்ளவர். அவருடைய பரிசுத்தம் இரத்தம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மை கழுவி சுத்திகரிக்கின்றதாக இருக்கிறது. அதன் மூலமாய் நீங்கள் நானும் மீட்பு பெற்றிருக்கின்றோம். மீட்பு பெற்ற நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட மக்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரட்சிப்பின் அனுபவம் என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்டதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் மீட்பை கொடுத்து விட்டார். அன்பம் மீட்பை பெற்ற மக்கள் இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாதபடி, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி இன்றைக்கு அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். என்னால் சுவிசேஷத்தையும் திருமறையும் அறிவிந்திருக்கிறபடினால் உலகத்திற்கு ஒளியாக வாழ முடியும். நாம் ஒளியாக இருக்க வேண்டுமானால் ஒளியாகி இயேசு கிறிஸ்துவோல் நெருங்கி ஐக்கிய வேண்டும். நாம் எப்பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதோ என்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது என்று பார்க்கின்றோம். ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேண்டும். நம்முடைய கடந்த நாட்களின் காரியங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தி உம்மோடு கூட இருக்கின்ற ஐக்கியத்திலே நான் பலப்படவும் எங்களுக்கு கிருபை தரணும் சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கின்றார். யோவான் 8:12 இப்படியாக சொல்கிறது, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நாம் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் ஜீவ ஒளியை அடைந்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதே யோவான் 9:5 பார்க்கின்ற பொழுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று பார்க்கின்றோம். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும், நாம் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவகாலம் முழுவதும் நாம் ஒளியின் பிள்ளைகளாய், நம் மற்றவருக்கு கர்த்தரை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருப்போம். ஐக்கியம் என்பது ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த உறவை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகார சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றாரே. நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஐக்கியத்தை நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஐக்கியத்தில் இருந்தால் தான் பாவத்திலிருந்து நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்கும். சுவாமி கொஞ்சமாக பாவங்களை சுத்திகரிப்பதில்லை, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். ஒளி என்பது தூய்மை, பரிசுத்தம், நீதி, உண்மை ஆகிய நற்பண்புகளை குறிப்பதாக இருக்கிறது. இருள் என்பது அசுத்தம்,
பாவம், அநீதி, பொய் ஆகிய பண்புகளை குறிக்கிறது. எனவே நீங்கள் நானும் எந்த இதில் இருக்கின்றோம்? இந்த மாதம் கிருபியாய் கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நாம் இந்த மாதத்திலே ஒரு விசை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒளி உள்ளதாக இருக்கிறதா? இருள் உள்ளதாக இருக்கிறதா? ஒளியின் பிள்ளையாய் இருக்க நீர் அழைத்திருக்கிறப்பா. உம்மோடு கூட ஐக்கியம் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? அல்லது ஐக்கியமற்ற இருளான சாத்தானின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நான் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்கிறார். ஆம், நீங்கள் நானும் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புடைய சந்ததியாக இருக்கின்றோம். யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகின்ற சத்தம் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். இருளிலே நடவாமல், ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இருளிலே நடக்காதபடி ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த உறவிலே நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு கப்பல் விளக்கில்லாமல் சென்றாலோ அல்லது துறைமுகத்துக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கு இல்லாமல் இருந்தாலோ அது வழி தவறி போகும். ஒரு பாறையிலோ மற்ற கப்பலின் மீதோ மோதும் வாய்ப்பு இருக்கிறது. உலகத்திற்கு வழிகாட்டும்படி நாம் இருக்கும் இடங்களில், வேலை ஸ்தலங்களில் சிறு விளக்காகவோ சிறு தீபமாகவோ ஒளி வீசும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். துன்பத்தினாலும் துயரத்தினாலும் தீய பழக்க வழக்கத்தினாலும் பாரம் சுமந்து தவிக்கிறவர்களை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன் தருவேன் என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் மத்தேயு 11:27 பார்க்கின்றோம். இன்றைக்கும் நம்மை கொண்டு அநேகரை அழைக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். நாம் அதுக்காக ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே இருப்போம். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே இருப்போம். இன்னும் மத்தேயு 5:16 பார்க்கின்ற பொழுது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் ஒளி கொடுக்கும் என்கிற வசனத்தின்படி நாம் ஒளியை மறைத்து வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் விளக்கை கொடுப்போம். ஏனென்றால் நம்முடைய காரியத்தை காண்கின்றவர்கள், நம்முடைய மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆம், அப்படி பிரகாசிக்கின்ற பொழுதுதான் நீங்கள் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கழுவப்பட்டு நம்முடைய பாவம் எல்லாம் ஆண்டவர் கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு மீட்டிருக்கின்றார். நாம் மீட்கப்பட்ட நாம் பெற வேண்டிய தண்டனையை, மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் ஆண்டவருடைய மீட்பை பெற்றிருக்கின்ற நீங்கள் நானும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் பரிசுத்தத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்ற அந்த வார்த்தையின்படி நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய், என்னதுக்கு காரணம் என்ன? நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோமா, இருளின் பிள்ளைகளாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். தாயின் கருவிலே உருவாருக்கு முன்பாகவே நம்மை அழைத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட இருக்கின்ற ஐக்கியத்திலே, உறவிலே இன்னும் பலப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை மன்னித்து அநேகருக்கு நாம் ஒளி வீசுகின்றவர்களாய், ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த மீட்பை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு நீங்கள் நானும் அர்ப்பணிப்போம். எதை குறித்தும் கலங்காதபடி சத்துருவான் கொண்டு வருகிற சகல தந்திரங்களையும் முறியடிக்கத்தக்கதான தேவ பலத்தையும் தேவ வரத்தையும் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட, குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, வேலை ஸ்தலங்களில் நடைபெறுகின்ற காரியங்களை குறித்தோ, எதை குறித்து
குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும், பரிசுத்தமுள்ள தேவன் வருகின்ற நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தவும், இன்றைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்த்து நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலிருந்து வழி விலகாதபடி நாம் ஆண்டவரை இருக்கின்ற உறவின் மூலமாய் ஆண்டவரை நாம் எதிர்கொண்டு அழைக்கின்ற புத்தியுள்ளவர்களாய் வாழ இந்த நாட்களே அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய மாதத்திலே கொடுத்து இந்த புதிய மாதத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று நாம் இந்த மாதத்திலே அவருக்கு சாட்சியாய் வாழ உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நட்புறவின் ஒளி வீசுவோம் என்று சொல்லி கர்த்தாவே எங்களை இந்த மாதத்திலே அழைத்திருக்கிறீர். எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைத்து பார்க்கவும், எங்களுடைய நட்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மாயமற்றதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து பார்க்கவும், உம்மோடு கொண்டிருக்கின்ற ஐக்கியத்தை நாங்கள் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் இன்னும் பலப்பட்டு கர்த்தாவே அதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான பாவ அக்கிரமங்களையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் எங்களை கழுவி நீ சுத்திகரிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை கழுவி சுத்திகரித்து கர்த்தாவே உமக்கு பயன்படுத்தவும், அதன் மூலமாய் கர்த்தாவே அநேகருக்கு கர்த்தாவே நாங்கள் நீதி செய்கின்றவர்களாய், அநேகருக்கு நாங்கள் உதவி செய்கின்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழவும், ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கவும் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தாவே சொல்லியிருக்கிறீர், உங்கள் வெளிச்சம் அவர்கள் பிரகாசிக்க கடவுது. ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறது போல நாங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்து அவர்கள் முன்பாக பிரகாசிக்கவும், ஆம் கர்த்தாவே சத்துருக்களை மேற்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு கூட நாட்களில் கர்த்தாவே இருக்கின்ற மக்களை உடைய கருத்தில் ஏற்படுகிறோம். யார் யார் என்ன தேவைக்காக உடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் நீர் கர்த்தாவே இந்த மாதத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே கொண்டிருக்கின்ற அவர்கள் உண்மையில் கொண்டிருக்கின்ற அந்த ஐக்கியத்தை இந்த மாதத்திலும் பலப்படுத்திக் கொள்ள கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்களிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அநேகர் உண்டானவரே, யார் யார் என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்களோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே அவர்களுக்கு நிறைவான சமாதானத்தையும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தாவே நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதையும், நீர் கர்த்தாவே ஒளியாக இருக்கிறது போல அவர்கள் ஒவ்வொருவரும் ஒளியின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் நடத்தும் எல்லா துதி கனமையும் முத்தடிக்கின்றோம். மீர் பிரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். பரமற்றங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ளாக தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன்.